தேர்தலை ஊற்றி இன்று முதல் 3 நாட்களுக்கு டாஸ்மாக் கடைகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருப்பதால் மதுபான கடைகளில் நேற்று கூட்டம் அலைமோதியது. தமிழக சட்டமன்ற தேர்தல் வரும் 16ஆம் தேதி நடைபெறும் நிலையில் இன்று முதல் 16ஆம் தேதி வரை டாஸ்மாக் கடைகள் மூட தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து 3 நாட்கள் விடுமுறை என்பதால் பெரும்பாலான டாஸ்மாக் கடைகளில் கூட்டம் அலைமோதியது. இதனால் சென்னை நகரில் உள்ள மதுக்கடைகளில் ஒரு நபருக்கு 3 மதுபான பாட்டில்கள் மட்டுமே வழங்கப்பட்டது. இதற்கு மதுபான பிரியர்கள் அதிருப்தி தெரிவித்துள்ளனர். 3 நாளைக்கு கடை கிடையாது. சனி ஞாயிறு வெள்ளி இன்னைக்கு ஒன்று, நாளைக்கு ஒன்று, நாளை மறு ஞாயிற்றுக்கிழமை ஒன்று. 3 குவார்டர் வாங்கி வச்சுட்டேன். குடிக்காம இருக்க முடியாது முடியாது கம்பல்சரி குடிச்சிட்டே டெய்லி ஒரு நாளைக்கு 3 குவார்டர் அடிப்பேன். ஆனால் கடை இல்லைன்றதாக 1 குவார்டர். இதேபோல் சட்டப்பேரவை தேர்தலை ஒட்டி புதுச்சேரியிலும் அனைத்து மதுபான கடைகளுக்கும் சீல் வைக்கப்பட்டது. புதுச்சேரியில் உள்ள மதுபான கிடங்குகள் மற்றும் கடைகளுக்கு அதிகாரிகள் சீல் வைத்தனர். வரும் 16ஆம் தேதி வரை கடைகள் மூடப்பட்டிருக்கும் என்பதால் நேற்று மது விற்பனை அதிகமாக இருந்ததாக விற்பனையாளர்கள் தெரிவித்தனர்.